தினம் ஒரு தியானம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 7. கர்த்தர் தந்த நாளில் களிகூர்ந்து மகிழ கடவோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என எழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்ச்சியாயிருப்பதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். ஆமென்.